சூனியம் ஒண்ணு இருக்குது, அதனால பாதிப்பு ஏற்படும், சூனியக்காரனுக்கு அல்ல நாடு நான் நடக்கும்லாம் சொல்றியப்பா. சூனியம்னா என்னப்பா? அது உனக்கு எப்படி தெரியும்பா? அதுக்கு என்ன அறிகுறி? இப்ப காச நோயின் அறிகுறி போர்டுல போட்டுருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கு. சர்க்கரை வியாதி அறிகுறிகள் இருக்கு, கேன்சர் அறிகுறி இருக்கு, சூனியம் அறிகுறி என்னப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன். அது 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 இருக்கும், எப்படின்னு சொல்லவே முடியாது. அது சூனியமா? இப்ப வயிற்று வலினா டெஸ்ட் பண்றோம், நமக்கு உணருது, போய் சொல்றோம். தலைவலினா சொல்றோம், கண்டுபிடிச்சிடறோம். இப்படி என்ன குறை இருந்தாலும் ஸ்கேன் பண்றது. இந்த சூனியத்துக்கு என்ன அறிகுறி? ஏதாவது வயிறு வலிக்குமா, தலைவலிக்குமா, திடீர்னு மயக்க வருமா, என்ன? அல்லது சூனியம் எனக்கு பிடிச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கேட்கறேன், எனக்கு சூனியம் வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இப்ப கேள்வி பதில் இல்ல. சூனியம் வச்சதை எப்படி கண்டுபிடிக்கிறது போது அதை சொல்லு. ரெண்டாவது, அவன் எதுல வச்சாங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மூணாவது, யார் வச்சான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாலாவது, அவன் எங்க வச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அஞ்சாவது, அவன் எனக்கு தான் வச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுப்பா. இப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மருத்துவ ரீதியாக குணம் செய்ய முடியாது. இப்படியான அடையாளங்கள் உண்டு, இதை மறுக்க முடியுமா? நீங்க யாரெல்லாம் இதை மறுக்கிறீங்களோ, நீங்க ஹதீஸையே மறுத்துட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்திரம். அப்ப இதெல்லாம் மறுக்கக்கூடிய மக்கள் நிதர்சனமா நீங்க பாப்பதா இருந்தா எந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடிய அந்த ஆலிம்கள் இடத்துல வாங்க. இது மாதிரி ஜின்னு பாதிப்பு ஏற்படுத்தி மக்கள் வருவாங்க, நாங்க கண் கூட பார்த்துருக்கிறோம். அப்ப மக்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்க, அந்த மக்களுக்கு இந்த பாதிப்பு எதனால வந்தது, மரத்தவரை ஃபுல்லா உலகத்தில் உள்ள எல்லா மரத்திலையும் கூட்டுவாங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. இந்த பாதிப்பு என்பது இந்த பிரச்சனையை தான், இது சாதாரண பிரச்சனை தான், இது மனசுக்கு யதார்த்தமா வரக்கூடியதான், இது ஜின்னு பாதிப்பு அமானுஷ்யமே கிடையாது என்று நீங்க உங்களால நிரூபிக்க முடியுமா? அப்ப இப்படியான பாதிப்பு என்பது உண்டு. அந்த அடையாளம் கண்டு கொண்ட மக்கள் புரிந்து கொள்வாங்க. எந்த கொஞ்சம் நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு இமாம் என்ன செய்யறாங்க, இந்த சூனிய சம்பந்தமா நிவாரணத்துக்கு துவாக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் நீங்க எரிங்க ஓதுங்க, பலக்கு நாசம் ஓதுங்க. நபிசாசனம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட பின்னால அல்ல என்ன பண்றான், இந்த பலக்கு நாசம் இறக்கி சைத்தானுடைய பாதாப்ப அழகா அதுல அல்லாஹ் பேசினான். அந்த ஊசாட்டத்தை பத்தி எல்லாம் பாதாப்பு தேடு மாதிரி சொல்றான். அப்ப அந்த சூறாக்களை ஓதுவதற்கு என்ன செய்யற, ஒரு ஆலிம் வீடியோல பேசுறாரு. அப்ப இந்த கமான்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பேசுறாங்க, அந்த வார்த்தையில பாருங்க, எனக்கு இப்படியான ஒரு பாதிப்பு இருந்தது, தொழுக முடியாது, ஓத முடியாது, கணவன் வீட்டுல இருந்து கணவனை விட்டு பிரிப்பதற்கு அவங்க சூனியம் வச்சதாக சொல்லப்பட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், என்ன செய்வதுன்னு தெரியாம முடிச்சு கொண்டு இருந்தேன். உங்களுடைய அந்த துவாக்களை சொல்லி கொடுத்தீங்க, நான் ஓதுனதுக்கு அப்புறம் நிவாரணம் கிடைச்சதாக சொல்றாங்களே, அப்ப இது பொய் சொல்றாங்களா? இப்படி எல்லாம் பாதிப்பு எப்படி ஏற்பட்டது, இதை மருத்துவத்தை போய் சரி செய்ய முடியலன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த வாசத்தை படிச்சு பாருங்க. அப்ப எப்படி இதை நம்ம மறுக்க முடியும்? இப்படி எல்லாம் அந்த மக்கள் சொல்லக்கூடிய வாசங்களை தொடர்ச்சியா நீங்க பாருங்க. இது அந்த பாதிப்பு ஏற்பட்ட மனசுக்கு தான் புரியும், மத்தவங்களுக்கு இது விளங்காது. நான் தவறா மக்கள் போய் என்ன செய்யறாங்க, இதை ஓதி பார்த்து சரி செய்யாம தவறான மக்கள்கிட்ட போய் இதை காசு சம்பாதிக்கக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம். அதே சமயம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஓதி பார்க்கக்கூடிய விஷயத்துல ஏமாற்றக்கூடிய வேலை என்று நம்ம வீடியோ பேசிருக்கிறோம். அதே நீங்க பாருங்க. இப்படி எல்லாம் உண்டு என்று அவங்க கமான்ல சொல்றாங்க. அப்ப இது நிதர்சனமாக வாழ்க்கையில் அவங்க காணக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது, குர்ஆன் சுன்னா சொல்லி இருக்கும் பொழுது, இது எப்படி நம்ம மறுக்க முடியும்?